ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்கி டாக்கி. வாழை மூவி பற்றி பேசலாம். இன்றைக்கி வாக் பண்ணிட்டேன். இது படத்தை பற்றி ரிவ்யூ கிடையாது. படத்தை பற்றி உயர்வாக சொல்லி தாழ்வாக சொல்லி சொல்லியோ போகக்கூடாது தடுக்கிறதுக்கான முயற்சி இல்லை. படம் பார்த்தேன், அதை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் என்றது தான் இந்த முயற்சி. படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பொதுவாக மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக பாருங்கள். சரி, ஓகே, இந்த மாதிரி படம்லாம் வந்துச்சுன்னா ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஓடிடி வெயிட் பண்ணுவேன். படம் வந்து நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. மினிமம் ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆன படம் போக போக நிறைய ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்க்ரீன்ஸ்லாம் நிறையா ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வந்து சரி படம் பார்க்கலாம்னு போய் பார்த்தேன். படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசுவோம். இதில் இருந்து ஆரம்பிக்கிறது. படம் வந்து ஒரு டீச்சர், ஒரு பையன், ஒரு அன்பு பாசத்தை பற்றி பேசுது. விளிம்பு நிலை மக்களோட கஷ்டத்தை பற்றி பேசுது. குடும்ப பாசத்தை பற்றி பேசுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்றா பார்ப்போம். இந்த டீச்சருக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து காட்டின விதம் வந்து ஒரு மாதிரி காமிச்சிட்டு அது வந்து கொஞ்சம் டைரக்டர் என்ன நினச்சாரும் தெரியல, கொஞ்சம் வந்து அதை வேறு மாதிரி டிவைட் பண்ணி விட்டுட்டு அந்த சாப்டர் அப்படியே முடிச்சிட்டாரு. லைக் பையன் வந்து ஒரு டீச்சரோட கர்ச்சீஃபெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து அதை வந்து பார்த்து அதுக்கு ஒரு லவ் சாங்கெல்லாம் வந்து அவன் ஞாபகப்படுத்தி பாடுறதுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் வியர்டாக. ஆனால் ஒரு சமயத்தில் என்ன பண்ணிட்டாரு, பயந்துட்டு போகிறோம் தெரியல, என்னடா அது இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடன் பையன் ஒரு சீனில் உங்களை பார்த்தா எனக்கு அம்மா மாதிரி இருக்குது, அக்கா மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி அதை அப்படியே வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிடுவார். அந்த ஒரு எடுத்துகிட்டு போனதுக்கு அந்த டீச்சர் நடித்தவங்க ரொம்ப நல்லா நடித்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சூழ்நிலை அந்த கிராமத்து கதைக்கான சூழ்நிலைக்கு செட் ஆகலை. இப்போ தமிழ் ஃபேஸாக தெரியல. நம்பர் ஒன், கூட இருக்கிற அந்த டீச்சரு, அப்புறம் அவங்க வேலை செய்கிறவங்க அதெல்லாம் காமிப்பாங்க. அது கூட வேலை செய்கிற டீச்சர் ஒருத்தங்க காட்டுவாங்க, நக்லைட்ஸில் வர பொண்ணுன்னு நினைக்கிறேன். அவங்களும் அப்படியே இயல்பாக அதில் செட் ஆகிட்டாங்க அந்த கதையில். இவங்க வந்து அப்படியே அவுட் மேன் அவுட்டாகவே இருக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்கன்ற பட்சத்தில் வி ஹேவ் டு அப்ரிஷியேட். பட் அட் த சேம் டைம் தமிழ் ஃபேஸை வந்து ட்ரை பண்ணியிருக்கலான்றது தான் தோணுது. நெக்ஸ்ட்டு வந்து நடித்த பையனை பற்றி பேசணும். அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கான் இந்த சின்ன பையன். மாரி செல்வராஜோட சின்ன வயசு அப்படின்ற மாதிரி இந்த பையனை காட்டுறாங்க. கைண்ட் ஆஃப் பயோகிராஃபி மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காருன்ற வேறு அவர் சொல்லியிருக்காரு. பையன் அந்த வயசுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். நிறைய நல்லா நடிக்க வச்சிருக்காரு மாரி செல்வராஜ். தட் இஸ் வாட் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஹிம் அண்ட் த கிட். பர்டிகுலராக சொல்லணும்னா கிளைமேக்ஸ்லலாம் அந்த பையன் நடித்த நடிப்பு ஈ ஷுட் ஈவன் கெட் நேஷ்னல் அவார்ட். அதுதான் பெஞ்ச் மார்க்குன்னு இல்லை, எங்கே வேணால் போகலாம், எந்த அவார்டு வேணால் வாங்கலாம், ஆஸ்கார் அவார்டு கூட ட்ரை பண்ணலாம். எப்படின்னா ஒரு பசின்னு இருக்கு இல்லையா ஒரு மனுஷனுக்கு, அது வந்து நிறைய படத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த பசின்ற ஒரு விஷயத்தை அந்த பையன் கொண்டு வந்து காமிச்ச விதம் இருக்கு இல்லையா, நிஜமான பசி விட்றது தான் நான் கூட சந்தேகமாக இருந்தது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. எப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பான். காலையிலேயே சாப்பிட மாட்டான், அம்மா சாப்பிட மாட்டான், ஃபுல் டே சாப்பிட மாட்டான். வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஸ்கூலுக்கு ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் போவான். அங்கே டீச்சர் சாப்பிட சொல்லுவாங்க, அங்கேயும் சாப்பிட மாட்டான். அதே இந்த மாதிரி காரணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மறுநாள் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு தோட்டத்தில் வாழைத்தோப்பு இருக்கும். அவங்க ஒரு வாழைப்பழம் பறித்து சாப்பிட பார்ப்பான், அங்கேயும் சாப்பிட முடியாது. அப்புறம் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகும்போது அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த சுச்சுவேஷனில் அவனால் சாப்பிட முடியாது, இருந்தாலும் அதையும் தாண்டி சாப்பிட பார்ப்பான். அதை அவங்க அம்மா பார்த்தோன்னு ஓடிடுவான். அந்த சீன்லாம் வந்து அந்த பையன் நடித்த விதம் அப்படியே கிராஜுவலாக அவனை வந்து அந்த பசியோட வலியை காமிச்சிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோடனே கஷ்டப்படுற மாதிரிலாம் இல்லை. கடைசியாக அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து அந்த பசியோட கொடுமையை காமிச்சு நடித்த விதம்லாம் வந்து இட்ஸ் ஓவரால் அந்த பேக்கேஜ் அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருந்தது. தட் இஸ் ஆன் ஹிம். மாரி செல்வராஜ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா, ஜாதி சம்மந்தமான படங்கள் எடுக்கிறாரு, அதை வந்து இது பண்ணுறாரு, ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த படத்தில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வருஷம் பரியரும் பெருமாள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து கொஞ்சம் டோஸ் அதிகமாக இருக்கும். ரீசன் பீயிங் இஸ் அது லவ் சப்ஜெக்ட், அதுக்கு சில விஷயங்கள் காமிச்சு தான் ஆகணும். அதோட ஹெவினஸ் கொஞ்சம் அதிகம்தான். அண்ட் அதெல்லாம் ஷாக்கிங்காக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. அடா இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்ட்டு. வேறஸ் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, டைலாக்ஸ்லாம் கிடையாது. ஒரு விளிம்பு நிலை மக்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறது தான் இந்த படமே தவிர வேறு எந்த நோக்கமே இருக்கிற மாதிரி தெரியல. அண்டு ஒரு சீன் அந்த மாதிரி வந்துச்சு, அது கொஞ்சம் தேவையில்லாத விஷயமாக தான் இருந்தது எனக்கு. அதை பார்த்து தான் ப்ராபப்ளி மக்கள்லாம் சொல்கிறாங்க போகிறது, சும்மா இவர் வந்து பண்ணுறாரு,
ஜாதி சம்மந்தமாக இருக்குது. அது சீன் என்னென்னா, அந்த பையன் வந்து பசியில் வாழைத்தோப்புக்குள்ளே வரும்போது ஒரு வாழைத்தார் பிரித்து அதுலேருந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட ட்ரை பண்ணுவான். அப்போது இந்த தோட்டக்காரர் அவர் வந்து அவனை போட்டு அடிப்பார். அவனை அடிக்கும்போது எந்த ஊரான்னு கேட்பார். ஏதோ ஊர் சொல்லுவான். அந்த ஊர் பேர் கேட்டு அந்த ஊருக்காரன் அடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிப்பார். ஸோ அவ்வளோதான், தவிர மற்றபடி எந்த சீனும் கிடையாது, இந்த டைலாக்ஸ் கிடையாது. அவரோட பர்பஸ் என்னன்றது நல்லா தெரியும். வாண்ட் டு ஷோ த பெயின் ஆஃப் அந்த பையனோட பெயினை காட்டணும், அந்த அவங்க குடும்பத்தில் அந்த வாழ்வியலில் இருக்கிற அந்த பெயினை காட்டணுன்றது அவங்களோட ஒரே ஒரு எண்ணமாக இருந்திருக்கு. அது நல்லாவே காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி கதையெல்லாம் படமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு வி ஹேவ் டு சப்போர்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கதையில் படிப்போம், வார நாளிதழில் இல்லை நாவலில் இந்த மாதிரிலாம் படிப்போம். அதெல்லாம் வந்து நம்ம கற்பனைக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம விஷுவலாக ஓட்டுறது பண்ணியிருப்போம்ல நாங்கள். பட் அதை வந்து ஒரு டைரக்டர் வந்து அழகாக விஷுவலாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு அப்படின்றது இது மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப பாராட்டணும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், டச் பண்ண விஷயம் என்னன்னாக்க, 2 வாழைத்தார் சுமந்துட்டு போகிறதுக்கு ₹1 கூலி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ₹1 சேர்த்து கூலி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. போராட்டம்லாம் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு போகுது. ஸோ இதெல்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ப்ராப்ளி இந்த படம் இந்த மாதிரி செல்வராஜ் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த காலகட்டம் வந்து ஒரு 90s இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 90-91 அந்த மாதிரி டைம். ₹1க்காக அந்த 4 பேர் அந்த பையன் சமைக்கிறதுன்றது எவ்வளோ தார் சமைப்பாங்கன்னு தெரில. மேபி எவ்வளோ ட்ரிப் அடிப்பாங்கன்னு தெரில. ஒரு ட்ரிப்பு தோப்புலேருந்து லாரிக்கு போய் வைக்கிறதுக்கு 2 தார் எடுத்துகிட்டு போக முடியும், அதுக்கு ₹1 அப்படி தான் காட்டுறாங்க படத்தில். இதை வந்து நம்ப முடியல. அப்புறம் இப்போ ரீசெண்டாக போன வாரம் நீயா நானில் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வேலைக்கு போகிற பற்றி ஒரு டாபிக் இருந்தது. அதில் வந்து பலதரப்பட்ட பசங்க படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போகிறத பற்றிலாம் பேசினாங்க. அதில் ஒரு பையன் வந்தான், வாழைத்தார் சமைக்கிற பையன். இன்னைக்கு தேதிக்கு அவன் சொல்கிறான் ₹5 தராங்களாம் ஆஸ் ஆஃப் டுடே. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு, இன்றைக்கி இருக்கிற செலவுகளுக்கு ₹5 ஒரு நாளைக்கு அந்த பையன் வாங்கி ஃபுல் டே கஷ்டப்பட்டு அப்படி ஒரு காசு சம்பாதிச்சிட்ருக்கான்னா, அதுதான் வந்து இந்த படத்தோட கேட்கவே புரியாது யாருக்குமே. இதெல்லாம் சொன்னால் புரியாது, போய் பார்த்தா தெரியும். ஓகே, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறது விஷுவலாக காட்டுறாங்க. தட் இஸ் வாட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்க அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க கேரக்டர் கொஞ்சம் அப்படி பார்த்தாலும் வில்லன் கேரக்டர் மாதிரி ஆகிடும். ஆனால் பையனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாழைத்தார் சுமக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. சாட்டர்டே சண்டே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூலுக்கு போகணும். சனி ஞாயிறு ஒரு 2 நாள் தான் லீவு. அந்த பையன் அந்த லீவில் தூங்க பார்ப்பான், ஸ்கூலில் போய் ப்ராக்டிஸ் பண்ண பார்ப்பான். எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு அவனை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த அம்மா இப்படி அவனை போட்டு கொடுமை பண்ணுறாங்கன்னு. அதுக்கு வந்து டேரக்டர் ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணிவிடுவார் அந்த அம்மாவோட டைலாக் மூலிமா. நான் வந்து காசுக்காக அவனுக்கு வந்து கஷ்ட நஷ்டம் தெரியணும், இப்படியே படிப்பு ஸ்கூலே சுற்றிட்டு இருந்தானா அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு கஷ்ட நஷ்டம் தெரியணுன்றதுக்காக தான் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அது டைரக்டராக திணிச்ச ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி தெரியுது. இந்த அவங்க அக்காவை நடித்தவங்களும் அருமையாக நடிச்சிருக்காங்க. அப்படி சினிமாட்டோகிராஃபி அல்டிமேட்டு, மியூசிக் சூப்பர், சந்தோஷ் நாராயணன், தென்கிழக்கு தேன் சிட்டு, என்ன அருமையான ஒரு சாங்கு, அருமையான லிரிக்ஸு, ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா கொஞ்சம் சோகம்னுவாங்க எல்லாம், மீம்ஸ்லாம் வரும். வாழைப்படம் பார்த்தியாடா அழுகையாக வருது அப்படி, டேய் நம்ம வாழ்க்கை யோசிச்சியாடா, கதறி அழுகுடா அப்படின்ற மாதிரி தான் மீம்ஸ் வந்து அப்படின்னு மீம்ஸ் வந்தது. தட்ஸ் ஓகே, சோகத்தை ரொம்ப பிடிக்கிற மாதிரிலாம் கிடையாது, பெட்டராக தான் இருக்குது, பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் டுடே நீங்கள் நம்ம செப்டம்பர் 6th இருக்கோம். படம் போன மாதமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கோட் ரிலீஸ் ஆகி தேட்டரெல்லாம் ஆக்குபை பண்ணிருச்சு. பெரிய படம், வழி இல்லை. ஆனால் வாழை படத்துக்குன்னு ஒரு டியூரேஷன் இருந்தது போன மாதம். ஒரு 2-3 வாரம் இருந்தது. அந்த 2-3 வாரத்தில் வந்து நிறைய பேர் தேட்டரில் போய் பார்த்தாங்க, அதை என்ஜாய் த மூவி. ஆஸ் ஆஃப் டுடே படம் வந்து எவ்வளோ தேட்டரில் எவ்வளோ ஸ்க்ரீனில் ஓடுது தெரியாது, செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏதாவது ஸ்க்ரீனில் ஓடிச்சு அப்படின்னா ட்ரை டு வாட்ச் இன் தேட்டர். இல்லை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிடியில் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கிட்ஸு, வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா உட்கார வச்சு காட்டுங்க படத்தை. தே ஷுட் ஆல்சோ வாட்ச் சச் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் டு ரியாலிட்டி மூவி. ஃபேண்டசி மூவியே பார்த்துட்ருக்கிறத தவிர்த்து பார்க்கலாம். அதையும் தவிர்த்து இந்த மாதிரியான மூவியும் பார்க்க வச்சா தே வில் ஆல்சோ கம் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிள் பீப்புள் ஆர் ஹேவிங், அண்ட் அதெல்லாம் வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ வாட்ச் திஸ் மூவி ஃபார் ஷுர். ஸோ நம்ம வாக்கி டாக்கியில் அடுத்ததாக மேபி கோட் படம் பார்த்தோன்னா சொல்கிறேன். சில புக்ஸ் பற்றி சொல்கிறதுக்கான பிளான் இருக்குது, அதையும் பற்றி சொல்கிறேன். ஸோ வில் கேட்ச் அப் சூன்.